ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து எடிட்டோரியல் டே 2 செஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து டாபிக் ஈஸி தான். சோலார் எனர்ஜி பற்றின ஒரு டாபிக். ஓகே, ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து எடிட்டோரியல் சம்மரி எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எடிட்டோரியல் சம்மரி வந்து நாளைக்கு நான் கிளாஸில் எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு இருந்த கிளாஸ் வந்துட்டு ரொம்ப நிறைய நம்பர்ஸ் வச்சு இருந்துச்சு. ஸோ இதுக்கு சம்மரி எழுதுறதுன்றது கொஞ்சம் டீடியஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சம்மரி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, எடிட்டோரியல் ரீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சம்மரி எப்படி எழுதணும்னு காமிச்சிட்டோன்னா உங்களுக்கு அதுவுமே ஈஸியாக இருக்கும். சம்மரி எப்படி எழுதுறதுன்றத ஐடியா கிடைச்சிடும். சம்மரி எதுக்காக எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் டெஸ்கிரிப்டிவ் டாபிக்கு இது யூஸ் ஆகும். எஸ்ஏ எழுதுறதா இருக்கட்டும், ரிப்போர்ட் எழுதுறது, லைக் எஸ்ஏ ரிப்போர்ட், வேற என்ன சொல்லலாம், ப்ரீசி ரைட்டிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு சம்மரி ரைட்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்மரின்றப்ப நீங்கள் புதுசாக யோசிச்சு எழுதுவீங்க. ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஸ்கில் வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீடிங், ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீடிங், ரைட்டிங், அதுக்கப்புறமா ஸ்பீக்கிங். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். ஓகேவா? ஸோ இது எது கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கும் ஸ்பீக்கிங்கும் தான் கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியரிங் வச்சுக்கலாம். இது ரெண்டு இன்புட். ரீடிங்கும் ஹியரிங்கும் இன்புட், ரெண்டுமே இன்புட் உள்ள போகிறது. என்ன அவுட்புட் வரப்போகுதுன்னு தெரியாது. ரைட்டிங்கும் ஸ்பீக்கிங் வந்து அவுட்புட் வெளியே வரப்போகுது. ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு எழுதி பழகணும் சம்மரி. ஓகே, ஏன்னா வெளியே வரணும், நமக்கு கண்டென்ட் வெளியே வந்தால் தான் ஃபாஸ்ட்டாக டெஸ்கிரிப்டிவ் எழுத முடியும். அதுக்காக தான் சம்மரி எழுதணும். சம்மரி நீங்கள் ரேண்டமாக எதுக்கும் எழுத வேண்டாம். உங்களோட எடிட்டோரியல் டெய்லி இந்த கிளாஸ் செஷன் பார்ப்பீங்க. செஷன் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டைம் கிளான்ஸ் விடுங்க. நீங்கள் ஒரு டைம் ஓனாக எடிட்டோரியல் ரீட் பண்ணுங்க, நல்லா புரியும் நான் சொன்னதுனால. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஒரு சம்மரி எழுதுங்க. இன்னைக்கு சம்மரி எழுத வேண்டாம், நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும், அதுக்கப்புறம் எழுதலாம். ஓகே, ஸோ நவ் கமிங் பேக் டு டுடேஸ் எடிட்டோரியல். இன்னைக்கு எடிட்டோரியல் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் பிரிட்ஜஸ் ஆன் இந்தியா சோலார் ஜென்ரேஷன் பேட்டரி ஸ்டோரேஜ். ஓகேவா? பில்டிங் பிரிட்ஜஸ் அப்படின்னா ரெண்டு கேப் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு லேண்ட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு லேண்ட் இருக்குன்னு வைங்களா. இங்க நடுவில் கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்பை பில்ட் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டுவாங்க, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் பில்டிங் பிரிட்ஜஸ் அப்படின்னா கேப்பை ஃபில் பண்ண போறாங்கன்ற அர்த்தம். ஓகே, ஆன் இந்தியா சோலார் ஜென்ரேஷன் பேட்டரி ஸ்டோரேஜ். ஸோ சோலார் ஜென்ரேஷன் பேட்டரி ஸ்டோரேஜை வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நடுவில் ஏதோ ஒரு கேப் ஃபைன் பண்ணிருக்காங்க, அந்த கேப்பை ஃபில் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் மீனிங். இதுதான் மேலே போக India scaled a record peak demand for 256.1 gigawatt on April 25. ஸோ ஏப்ரல் 25 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த ஒரு டேட்டில் வந்து இந்தியா வந்து ஹையாக ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மெஷர் பண்ணுறது தான் ஸ்கேல் பண்ணுறது. ரெக்கார்ட் பீக் டிமாண்ட் அன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கு. எந்த டேட்டில்? ஏப்ரல் 25 அன்னைக்கு. ஓகே, ஸோ ஓவரால் எலக்ட்ரிசிட்டி எதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும்? கோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதர் ரெனியூபிள் எனர்ஜிலேருந்தும் பண்ணுவாங்க, நான் ரெனியூபிள் எனர்ஜிலேருந்தும் நிறைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பேசுறது என்னன்னா ஓவரால் டிமாண்ட் வந்து அன்னைக்கு 256.1% ஜிகாவாட் இருந்திருக்கு. பர்சன்டேஜ் இல்லை, 1 ஜிகாவாட் இருந்திருக்கு. அதில் with solar plants supplying 21.5% of the afternoon load. ஸோ ஆஃப்டர்நூன் லோடுக்கு மட்டுமே ஒரு 100% தேவை இருந்திருக்கும்னு வைங்களேன், டிமாண்ட் இருந்திருக்கும். அந்த 100%ல் 21% வந்து எதை வச்சு இவங்க சப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா சோலார் எனர்ஜில இருந்து சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, 100% நீட்ல 21.1% வந்துட்டு சோலார் எனர்ஜில இருந்தே சப்ளை எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல் டைம் ஹை, இந்த ஒரு சப்ளை வந்துட்டு ஆல் டைம் ஹைன்னு சொல்றாங்க. And the clearest signal at that the country's installed solar fleet can do real work when the sun is overhead. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹை, இவ்வளோ பர்சன்டேஜ் கவர் பண்ணதுன்றது. ஸோ இது ஒரு கிளியர் சிக்னல். எதுக்கான சிக்னல்? தட் த கண்ட்ரிஸ் இன்ஸ்டால் சோலார் ஃபிளீட். சோலார் ஃபிளீட்னா எக்ஸாம்பிள் சோலார் சிஸ்டம் ஃபுல்லாக சோலார் எனர்ஜி வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா சோலார் செல் இருக்கும் ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு சோலார் அந்த இதெல்லாம் வந்து வச்சிருவாங்க. ஸோ இந்த என்டையர் சிஸ்டம் பேர் தான் சோலார் ஃபிளீட். ஓகே, ஸோ the solar fleet can do real work when the sun is overhead. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைம்ல தான் அது நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சன் எப்போ ஓவர் ஹெட் வரும்? ஆஃப்டர்நூன் டைம்ல. ஸோ ஆஃப்டர்நூன் டைம்ல சன் ஓவர் ஹெட்ல இருக்கிறப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பட் the same day's full 24-hour ledger told a more sobering story. சாபரிங் அப்படின்னா ரொம்பவே சேடான டிசப்பாயிண்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இல்லைன்னா ஒரு சீரியஸான ஸ்டோரி, இது வந்து கன்சர்னுக்கு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கலாம்.
மோரோவர் இங்கிலீஷ்ல சாபர் அப்படின்னாலே சேடு அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? சேட், டல் அந்த மீனிங்ல வரும். ஸோ இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் டேல ஆஃப்டர்நூன்ல நிறைய சப்ளை இருந்துச்சு. ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, ஆஃப்டர்நூன் சன் ஓவர் ஹெட்ல இருக்கும்போது, விச் மீன்ஸ் ஆஃப்டர்நூன் டைம்ல நமக்கு ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதே நேரத்துல பட் ஆப்போசிட் இதை சொல்ல போறாங்க. த சேம் டேஸ் ஃபுல் 24 ஹவர் லெட்ஜர்னா ஒன்றும் இல்லை, கணக்கு புத்தகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம கரெக்டாக இந்தந்த மணி நேரத்துக்கு என்னென்ன இருக்குன்னு கணக்கு போடுறது, ஒரு நோட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்றில் இவங்க லெட்ஜர் கணக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கணக்கு எடுத்ததுல என்ன தெரியுது அப்படின்னா, 24 ஹவர்ஸ் கணக்கு எடுத்ததுல இவங்களுக்கு ஏதோ ஒரு சேட் ஸ்டோரி ஒன்று தெரியுது. அது என்னன்னா, when there was accounting for the whole day of April 25, April 25ல ஆஃப்டர்நூன்ல மட்டும் 21.5%, whole day கணக்கு எடுத்தப்போ என்ன தெரியுது அப்படின்னா, சோலார் contributed only about 10.8% of daily generation. ஸோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு 100% ஆஃப் நீட் தேவைப்பட்டுச்சு இல்லையா, அந்த ஒரு நாள் நீட்ல சோலாரை வச்சு இவங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சதுன்னா 10.8% தான் சோலார்ல இருந்து கொடுக்க முடிஞ்சது. ரைட்? ஸோ ஆஃப்டர்நூன் டைம்ல மட்டும்தான் அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் என்டையர் டே பார்க்குறப்போ ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் சோலார்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ இது நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எல்லாருமே ரெனியூபிள் எனர்ஜி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கோம். ரைட்? அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி இது வெறும் 10.8% தான் கான்ட்ரிபியூட் பண்றதுன்றது கம்மி தான். அண்ட் ஜஸ்ட் 0.1% ஆஃப் தி ஈவினிங்ஸ் நீட் ஆஃப்டர் சன்செட். ஸோ இதுவே வந்துட்டு என்டையர் டே இவ்வளவு, ஆஃப்டர்நூன் மட்டும் 21.5%, ஈவினிங் சன்செட் சூரியன் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 0.1% தான் சோலார்ல இருந்து கிடைக்குதான். ஏன் இப்படி? ஏன்னா சன் வேணும் எனர்ஜி ஜென்ரேட் பண்றதுக்கு. சன் இல்லைன்னா எனர்ஜி ஜென்ரேட் ஆகாது. அதனால ஈவினிங்க்கு அப்புறம் வெறும் 0.1% தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த என்டையரான சேட் ஸ்டோரி. ஓகேவா? Solar's share of India's installed electric capacity has nearly doubled from about 15% in 2022 to nearly 28% in yearly 2026. ஸோ எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி அப்படின்னா நம்மளோட ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்ச அளவான கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ இந்த அளவு நமக்கு வந்துட்டு 15% ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்மை நம்ம கிட்ட இருந்திருக்கு. ரைட்? கெப்பாசிட்டினா ஸ்டோரேஜ் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவு. நம்மளால எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதுதான் எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி. நம்மளால 15% வந்து எலக்ட்ரிக் வந்து எலக்ட்ரிசிட்டி சோலார்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு 2022ல. ஓகேவா? ஸோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி 15% இருந்திருக்கு. அவ்வளோ வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து 28% மாறி இருக்கு 2026ல. ஓகே, இந்த அளவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அந்த அளவு சோலார் பிளான்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த அளவு நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்போ 2022ல 15%, 2026ல 28 மாறிட்டோம். ரைட்? இருந்தாலும் however, solar counted for roughly 5.6% of generation on India's peak demand day in 2022 and only increased to 10.8 of April. ஏன்னா இந்த 10.8 தான் சொல்றாங்க இங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா, நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது எவ்வளவு அப்படின்னா 2022ல நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்ச கெப்பாசிட்டி 15%. ஓகே, இதே தான் 2026ல 15ல இருந்து 28%க்கு வந்துட்டோம். இவ்வளவு தூரம் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. பட் அகெயின் நம்ம பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022ல 15% பண்ண முடிஞ்ச இடத்துல வெறும் 5.6% தான் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளால 28% பண்ண முடியும். ஆனா நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா 10.8% தான் பண்ணியிருக்கோம். ரைட்? இது ஒரு ஃபால் பேக் தானே நமக்கு. ஏன்னா பண்ண முடிஞ்ச கெப்பாசிட்டி அதிகம், நம்ம பண்றது கம்மி. ஏன் கம்மி ஆகுது? அதுதான் இந்த எடிட்டோரியல். ஓகேவா? ஸோ இந்த 10.8ன்றது இந்த ஒரு டேல சொன்னாங்கல்ல, ஸோ இதுதான் இங்க கணக்கு எடுத்துருக்காங்க. ஓகே, கிளியர். ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் தி யானிங் கேப். யானிங் அப்படின்னா கொட்டாவி விடுறது நம்ம. ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு ஜாவும் ஓப்பன் ஆகும் நம்ம கொட்டாவி விடுறப்போ. ஸோ இப்போ ஓப்பன் ஆகும்போது இந்த கேப் இருக்குல்ல, ஸோ இந்த கேப்பை தான் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு கேப் தான், இவ்வளோ பெரிய கேப் இருக்கு எதுக்கு நடுவுல? பிட்வீன் தி ரியாலிட்டிஸ் ஆஃப் தி ப்ரெசென்ட் அண்ட் வாட் இஸ் பாசிபிள். என்ன இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கும் எவ்வளோ முடியுமோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப். இவ்வளோ பெரிய கேப் இருக்குன்றது தான் இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஏன்னா 28% நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பட் நம்ம வெறும் 10.8 தான் ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ ஆப்வியஸா அது ஒரு பெரிய கேப் தானே. அரௌண்ட் ஒரு 17%, 17.2% வந்து கம்மியா பண்றோம். அப்போ இது நம்ம வந்துட்டு ஒரு பெரிய கேப்பா தானே லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட்,
பாட்டில் நெக் இஸ் நாட் பேனல்ஸ். பாட்டில் நெக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ், ஒரு தடை. ஏன்னா பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நெக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு. பட் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுற பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரூட்டி இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும்ல பார்த்தீங்கன்னா நெக் ரொம்ப குட்டியா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கீழே ஃபுல்லாக பாடி பெருசா இருக்கும், நெக்கு குட்டியா இருக்கும். அப்போ அது ஒரு தடை மாதிரி தான். ரைட், பாட்டில் கீழே விழுந்தா கூட நிறைய ஒரே டைம்ல கீழே சிந்தாது, கொஞ்சம் தான் சிந்தும். ஸோ அது தடை உண்டாக்குற மாதிரி தான். ஸோ அதே மீனிங் தான் பாட்டில் நெக்னா ஹிண்ட்ரன்ஸ். Okay, so hindrance. So the hindrance is not panels. Solar panels, solar cells, அதுல மட்டும் பிரச்சனை கிடையாது. லேண்ட்ல பிரச்சனை கிடையாது, ஆம்பிஷன்ல பிரச்சனை கிடையாது. ஸோ இது பண்றதுக்கான பேனல் நம்ம கிட்ட இருக்கு, லேண்ட் நம்மகிட்ட இருக்கு, இடம் நம்ம கிட்ட இருக்கு. ஆம்பிஷன்னா எல்லாரும் சோலாருக்கு மாறணும்ன்ற எண்ணமும் நிறைய இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே வந்து சோலாருக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தெருவுலயே நான் இருக்கிறது வில்லேஜ்மே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல 3-4 வீட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சோலார் இது வந்து போட்டுட்டாங்க. ஸோ இப்போ சோலார் எனர்ஜிக்கான ஆம்பிஷனும் அதிகமாயிட்டே போகுது. ஸோ ப்ராப்ளம் வந்து இதுவும் கிடையாது, பேனலும் கிடையாது, லேண்டும் கிடையாது, ஆம்பிஷனும் கிடையாது. ப்ராப்ளம் வேற எங்கேயோ இருக்கு. எங்க இருக்கு? But the inability to use the vast stores of generated electrons through batteries, right? So ப்ராப்ளம் வந்து இந்த மூணுலயே இல்ல. ப்ராப்ளம் எதுல இருக்கு அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டில தான் இருக்கு. ஸ்டோர் பண்ற பேட்டரிஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? இன்ஃபேக்ட் such is the paucity of battery storage. ஸோ இந்த இது என்ன அப்படின்னா இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பாசிட்டி அப்படின்னா ஷார்டேஜ் எதுல இருக்கு? பேட்டரி ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு. தட் ஸ்டேட்ஸ் விச் ஆர் prolific procedures of solar power are being asked to halt their supply. ரைட், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சும்மா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி எதுக்கு? ஸோ போதுமான அளவு ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸ்னா மேனுஃபேக்சரர், சோலார் அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற அவங்க அந்த கம்பெனி கிட்ட வந்து நீங்க ஸ்டாப் பண்றீங்க உங்களோட சப்ளையை, ஒன்று ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்க, ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுது இல்லையா? ஸ்டோரேஜ் தான் பிரச்சனை. ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா சும்மா ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த கிரிட் எல்லாமே வேஸ்டா போயிடும். கண்டினியூஸா மிஷின் ஓடிட்டே இருக்குன்னா அதோட லைஃப் கம்மியாகும்ல. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ண முடியல, அதனால சும்மா எதுக்கு மெஷின் ஓடணுன்றத ஹால்ட் பண்ண சொல்லிடுறாங்க. லெஸ்ட் இல்லைன்னா இட் வில் காம்ப்ரமைஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்தியாஸ் எலக்ட்ரிக் கிரிட். ஸோ இந்த எலக்ட்ரிக் கிரிட் வந்துட்டு பிரச்சனை ஆயிடும். அதனால ஹால்ட் பண்ணுங்க, தேவையான அளவு சப்ளை எடுத்துட்டு நமக்கு ஸ்டோர் பண்ண இடம் இல்லாததுனால நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ப்ரொடக்ஷனே நிறுத்த சொல்றாங்க. In 2025, India had to curtailனா கம்மி பண்றது, ரெடியூஸ் பண்றது 2.3 terawatt hours of solar generation. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இயர்ல மட்டும் 2.3 terawatt hours of solar generation between May and December இதை கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இல்லை. which is equivalent to இந்த 2.3 terawatt hour வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா 18% of average monthly solar output. ஓகேவா? எத்தனை மாசம்? மேல இருந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாசம். ஸோ இந்த 7 மாசமும் வந்துட்டு இந்த மாதிரியே குறைங்கன்னு சொல்லி சொல்லி ஆல்மோஸ்ட் 2.3 டெராவாட் ஹார்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் ப்ரொடியூஸ் பண்ணாமையே. ஸோ இது எது அக்கௌண்ட் பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 100% நம்ம சோலார் ப்ரொடியூஸ் பண்றோம், சோலார் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல 18% ஆஃப் தி ஆவரேஜ் வந்து நமக்கு நஷ்டமாயிட்டே இருந்துச்சாம் இவங்க வந்து குறைக்க சொன்னதுனால. ரைட், வித் 0.9 terawatt hour wasted in October alone. ஸோ இந்த 2.3 வந்து ஓவராலா சொல்லியிருந்தாங்க. இதுல 0.9 terawatt hour வந்து அக்டோபர்ல மட்டுமே வேஸ்ட் ஆயிருக்கும் சோலார் ஜென்ரேஷன் பண்ணாம. புரியுதுல? பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ எடுத்திருக்கலாம் அவங்க, பட் பண்ணாம இருந்ததுனால இவ்வளோ உங்களுக்கு நஷ்டம். இதுல அக்டோபர்ல மட்டுமே அவங்க இவ்வளோ ஜென்ரேட் பண்ணிருக்கலாம் கர்டைல் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா. given that producers of such electricity must be compensated. ஸோ ஆல்சோ என்ன ஆகுது அப்படின்னா கிவன்னா ஒரு ஆர்டர் மாதிரி கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் சொல்லலாம். ஓகேவா? கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றப்போ நான் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன். டெய்லி வந்துட்டு நான் சாப்பிட்டு தான் ஆகணும், எனக்கான எக்ஸ்பென்சஸ் இருந்துட்டே தான் இருக்கும். பட் அகைன் நான் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், எனக்கு ஒர்க் கொடுக்கல என் கம்பெனியில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்?
எனக்கு செலவு மட்டும் இருந்துட்டே இருக்கும், வரவு இருக்கவே இருக்காது. ஸோ இதே தான் ஒரு கம்பெனிக்கும் நடக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த கம்பெனில மேன் பவர் இருக்கும், மெஷின்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். நீங்க திடீர்னு உங்களுக்கு சப்ளை போகுதுன்றதுக்காக கவர்மெண்ட் நிறுத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும்? இவங்களுக்கு நஷ்டம் தானே. இவங்க ஸ்டாப் பண்ண சொல்லலைன்னா இங்க மெஷின்ஸ் ஓடிட்டே இருந்திருக்கும், இவங்களுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆயிட்டே இருந்திருக்கும், ப்ராஃபிட் வந்துட்டே இருந்திருக்கும். இவங்க ஸ்டாப் பண்ண சொல்றதுனால இவங்களுக்கு நஷ்டம் தான் ப்ரொடியூசர்ஸ்க்கு. ரைட்? அதனால இப்போ கவர்மெண்ட் தான் இந்த ஒரு அமௌண்ட்டை காம்பன்சேட் பண்ணி ஆகணும் ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க, given that producers of such electricity must be compensated. ஸோ இந்த மாதிரி நிறுத்த சொன்ன இந்த எலக்ட்ரிசிட்டிக்கும் கவர்மெண்ட் தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும். திஸ் ends up being a cost to public exchequer. எக்ஸ்டெக்கர்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ட்ரெஷரி மாதிரி. ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஒரு ஆடட் காஸ்ட் த கவர்மெண்ட் தான், விச் பேஸ் ஃபார் பவர் தட் வாஸ் நெவர் டெலிவர் பண்ணாத பவருக்கு கவர்மெண்ட் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த இடத்துல வருது, ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லை. The India Meteorological Department's forecast. ஸோ மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வானியல் இது நிபுணர்கள் மாதிரி, அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபோர்காஸ்ட் பண்றாங்க, முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றாங்க ஆஃப் அ பிலோ நார்மல் மான்சூன். இந்த டைம் வந்து நார்மலுக்கும் கம்மியான பிலோ நார்மல் மான்சூன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 92% ஆஃப் தி லாங் பீரியட் ஆவரேஜ். லாங் பீரியட் ஆவரேஜ்னா அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த டேட்டாவை வச்சு கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும் இந்த வருஷம் எவ்வளோ நம்ம வந்து ரெயின்ஃபால் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். ரைட்? ஸோ இப்போ 92% ஆஃப் லாங் பீரியட் ஆவரேஜ் வந்துட்டு இந்த வருஷம். ஸோ ஒரு 100 to 110 அப்படின்னா அது வந்துட்டு நார்மலான ஒரு வேல்யூ. ரெயின்ஃபால் மெஷர் பண்றதுல சொல்றேன். 100 to 110 அபவ் 110 இருந்துச்சு அப்படின்னா ரெயின்ஃபால் குட் டேர்ம்ஸ்லேயே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட்? இது 92 அப்படின்றப்போ ரொம்பவே நார்மலான மான்சூன். ஓகே, த ஃபர்ஸ்ட் சச் வார்னிங் இன் 11 இயர்ஸ். ஸோ இப்படிப்பட்ட பிலோ நார்மல் மான்சூன்னா இருக்க போகுதுன்ற வார்னிங் வந்து 11 இயர்ஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற ஒரு வார்னிங். விச் மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை கம்மியாக இருக்குன்னா அந்த இயர் வந்து வெப்பமும் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே கம்மியாக இருக்கும், ஹியூமிடிட்டி அதிகமாகும், அப்போ வெப்பமும் அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் கன்சம்ஷனும் அந்த ஒரு பர்டிகுலர் இயர்ல அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே சைக்கிளுக்குள்ள தான் வரும். ஒன்லி ஷார்பன்ஸ் தான் இருக்கு. ஷார்பன்ஸ்னா இன்டென்சிஃபைஸ்ன்ற மீனிங். ஒன்லி ஷார்பன்ஸ் தி ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டை இன்னுமே இது ஷார்பன் தான் பண்ணுது, இன்டென்சிஃபை தான் பண்ணுது. ஹாட்டர் ட்ரையர் சம்மர் மீன்ஸ் கிரேட்டர் டே டைம் டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஹாட்டரான ட்ரையரான சம்மருக்கு நம்ம வெயிட் பண்ண போறோம். மீன்ஸ் கிரேட்டர் டே டைம் டிமாண்ட், விச் மீன்ஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்க மக்கள் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் கிரேட்டர் டே டைம் டிமாண்ட், விச் இஸ் precisely when solar should be doing the heavy lifting. ஸோ இந்த மாதிரி டைம்ல சன்னும் அதிகமாக இருக்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக சோலார் நல்லா எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுச்சுன்னா சோலார்ல இருந்து நிறைய நம்ம எனர்ஜி செக்யூர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கேப் மக்கள் நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க, நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஹை டிமாண்டை வந்து சோலார்ல இருந்து நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா இதை வச்சு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். ரைட்? ஸோ இதுதான் இங்க சொல்றாங்க. தி என்கரேஜிங் நியூஸ். பட் நம்ம கிட்ட வந்துட்டு பேட்டரி ஸ்டோரேஜ் இல்லாதனால இது வந்து நம்ம ஷார்ட் ஃபாலா தான் இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு என்கரேஜிங் நியூஸ் வருது, இஸ் பேட்டரி எக்கனாமிக்ஸ். ஸோ பேட்டரி எக்கனாமிக்ஸ்ல ஏதோ ஒரு என்கரேஜிங் நியூஸ், பாசிட்டிவான நியூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸ்டாண்ட் அலோன் 2-hour பேட்டரி ஸ்டோரேஜ் டாரிஃப் ஃபெல் ஃப்ரம் அரௌண்ட் 2.21 lakh பெர் மெகாவாட்டா மெட்ரிக் வாட்டான்னு தெரியல, ஓகேவா, பெர் மந்த் இன் இயர்லி 2025 to 1.48 lakh பை இயர் எண்ட். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்க, ஸ்டாண்ட் அலோன் 2-hour பேட்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி வருது இல்லை, நம்ம எடுக்கிறோம்ல சோலார்ல இருந்து, இந்த எனர்ஜிலாம் ஸ்டோர் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு பேட்டரியில ஸ்டோர் பண்றோம், இந்த ஸ்டாண்ட் அலோன் 2-hour பேட்டரியில ஸ்டோர் பண்றோம்னா இது 2 hours மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்து எமிட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த 2 hour மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த 2 hour மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து டாரிஃப் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2.21 lakh crore இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் வந்துட்டு இயர் எண்ட்ல வந்து 1.48 லேக்கா வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு. ஸோ ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நிறைய பேர் இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சோலார் பவர் வந்து நிறைய நம்ம வந்துட்டு சேவ் பண்ணலாம். ரைட்? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கன்சம்ஷன் அதிகமாக்கும், விச் இஸ் ரிகார்ட் டு சோலார் எனர்ஜில இருந்து வரக்கூடிய இந்த ஒரு கன்சம்ஷன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான்.
ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே இது காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரேதர் தென் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே சப்ளை கொடுக்காம ஒரு 2 hours ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் இல்லாம தான் ப்ரொடக்ஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஸ்டோர் பண்ண இடம் இருக்கும்போது ஆப்வியஸா நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அவங்களுக்கும் லாபம் நமக்கும் லாபம். அதுதான் இங்க சொல்றாங்க. ரைட். த சேலஞ்ச் இஸ் எக்ஸிகியூஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல இதுவும் பாசிட்டிவா அமைஞ்சிருச்சு. அப்போ சேலஞ்ச் எதுல இருக்குன்னா இதை எக்ஸிக்யூட் பண்றதுல தான் சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Only 0.7 gigawatt hour of battery storage was operational in India. ஸோ வந்துட்டு எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஆப்ரேஷனல்ல இருக்கு, ஆப்ரேஷனல்னா யூஸ்ல இருக்கு அப்படின்னா 0.7 ஜிகாவாட் ஹாருக்குள்ள பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். பை என் 2025 2025 எண்ட்ல வந்து இவ்வளவுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். வித் another 2 gigawatt hour expected by December 2026. ஸோ அடுத்த ஒரு வருஷத்துல இது எக்ஸ்ட்ரா 2 hours 2 gigawatt hour அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஸோ டோட்டலா 2.7 gigawatt hour வந்துட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியா. ரைட். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுவுமே இம்ப்ரூவைஸ் ஆயிட்டு தான் வருது. சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் மஸ்ட் நவ் ஃபோக்கஸ் லெஸ் ஆன் டெண்டரிங். ஸோ இப்போ வந்து சொல்யூஷன் சொல்ல வந்துட்டார் ஆப்தர். என்ன சொல்றாங்க? சென்டரும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டெண்டர் விடுறதுல லெஸ்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் மோர் ஆன் கமிஷனிங், விச் மீன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுல அதிகமான கான்சென்ட்ரேஷனாக போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா இப்போ எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் அமைய ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரி ஸ்டோரேஜ் வந்துட்டு இந்த டாரிஃபும் கம்மியாயிடுச்சு. நமக்கு வந்துட்டு இந்த டைம் வெயிலும் அதிகமா இருக்க போது, இதுவே லைக் நமக்கு டிமாண்ட் அதிகமா இருக்க போது தான். பட் அகெயின் இந்த ஒரு இதுவே பாசிட்டிவான ஒரு டேர்ம் தான். ஏன்னா ஸ்டோரேஜ் தான் பிரச்சனை, ஸ்டோரேஜோட அமௌண்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சென்டர் அண்ட் ஸ்டேட் நவ் ஃபோக்கஸ் லெஸ் ஆன் டெண்டரிங். டெண்டர் விடுறதுல ஃபோக்கஸ் பண்றதை கம்மி பண்ணிட்டு ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்றதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. Pairing every fresh solar action with mandatory co-located storage. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா எதோட பேர் பண்ணுங்க, ஒவ்வொரு சோலார் ஆப்ஷன், ஒவ்வொரு சோலார் பிளான்ட் நீங்க ஆப்ஷன் விடும்போதும் கோலோகேட்டட் ஸ்டோரேஜையும் கம்பல்சரி ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோரேஜ் இல்லாததுனால தான் உங்களை வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஷின் கெட்டு போயிடும். ஸோ ப்ரொடக்ஷனை ஹால்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ரைட். அப்போ நீங்க ஆப்ஷன் விடும்போதே பக்கத்துல நீங்க ஒரு பேட்டரி ஸ்டோரேஜும் வச்சிருந்தா தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு இம்ப்ரூவைசேஷன் கிடைச்சிடும். ரைட். அண்ட் ரிசால்விங் தி ஃபினான்சிங் வால் ஃபேஸிங் அக்ரெசிவ்லி பிட் லோ டேரிஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா லோ டேரிஃப் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபினான்சிங் கிடைக்கிறதுன்றது கஷ்டம். ரைட். பட் அகெயின் நீங்க வந்துட்டு இந்த சோலார் ஆப்ஷன் விடும்போது இந்த மாதிரியான ஸ்டோரேஜோட சேர்த்து விட்டீங்கன்னா ஃபினான்சிங்கும் வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி இடத்துல மீன் பண்றாங்க. சோலார் கெப்பாசிட்டி வித்தவுட் ஸ்டோரேஜ் இஸ் அ ஹாஃப் பில்ட் பிரிட்ஜ். சோலார் கெப்பாசிட்டி மட்டும் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதை ஸ்டோர் பண்றதுக்கான கெப்பாசிட்டியும் சேர்த்து வளர்க்கணும். இல்லைன்னா அது ஒரு பாதி கட்டப்பட்ட பிரிட்ஜ் மாதிரி தான். ஏன்னா பாதி கட்டப்பட்ட பிரிட்ஜ்னால ஒரு யூஸுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லை, இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகணும்னா ஒரு பிரிட்ஜ் வேணும், அதுதான் பிரிட்ஜிங். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு பிரிட்ஜை வந்துட்டு இப்படி இருக்கிற ஒரு 2 லேண்டை வந்துட்டு நீங்க ஒரு பிரிட்ஜை வச்சு கனெக்ட் பண்றீங்க. அந்த பிரிட்ஜ் வந்து பாதி தான் கட்டி இருக்கீங்க அப்படின்னா அது எதுக்குமே யூஸ் இல்லை. இவ்வளவுதான் அந்த பிரிட்ஜை கட்டிருக்கீங்க, மிச்சம் முடிக்கல அப்படின்னா இந்த பிரிட்ஜை வச்சு எந்த யூஸும் இல்லை. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, நீங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் கரெக்டா மெயின்டைன் பண்ணல, மேனேஜ் பண்ணல அப்படின்னா சோலார் கெப்பாசிட்டி மட்டும் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஆத்தர் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அந்த நம்பர்ஸா இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா வந்திருக்கும். நானுமே நிறைய ரெஃபர் பண்ணி தான் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஏன்னா எதுல இருந்து எந்த பர்சன்டேஜ்ல இருந்து சொல்றாங்க அப்படின்றதுலாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ சாபரிங் அப்படின்னா சேடுன்னு சொல்லலாம், சீரியஸான ஒரு இஷ்யூ, டிசப்பாயிண்டிங் அந்த மாதிரியும் சொல்லலாம். மேக்கிங் ஒன் திங் கேர்ஃபுல்லி விச் மீன்ஸ் கிரேவ் ஆஸ்ட்ரிக் டிஸ்குவைட்டிங், அதாவது கொஞ்சம் கஷ்டமளிக்கக்கூடிய ஒன்று. பியாண்ட், ஹார்டனிங், ரீஅஷூரிங், இதெல்லாம் ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ் சில பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதெல்லாம் ஆன்டனிம்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. பியாண்டா இருக்கிறது ஹார்டனிங், ரீஅஷூரிங், இதெல்லாம் பாசிட்டிவ். இதெல்லாம் நெகட்டிவா இருக்கக்கூடிய கிரேவ், ஆஸ்ட்ரிக், டிஸ்குவைட்டிங், இதெல்லாம் நெகட்டிவ். அப்படியே சாபரிங்க்கு ஒரே மாதிரி வரும் சினோனிம் இது எல்லாமே. ஆன்டனிம் பியாண்ட், ஹார்டனிங், ரீஅஷூரிங். ஓகே. யானிங் கேப்னா அந்த வைட் டிஃபரன்ஸ், அந்த கேப் மாதிரி இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் பத்தி பேசியிருந்தோம். சாசம், டிஸ்பாரிட்டி, டைவர்ஜென்ஸ். சாசம், டிஸ்பாரிட்டி, டிஸ்பாரிட்டினா ஏற்றத்தாழ்வுகள், அதுவும் டிஃபரன்சஸ்ன்ற மீனிங் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் மீனிங்.
கன்ஃபார்மிட்டி, ரிசம்பிளன்ஸ், பேரிட்டி. டிஸ்பாரிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட் பேரிட்டி. ரிசம்பிளன்ஸ்னா ஒரே மாதிரி இருக்கிறது, ஸோ அந்த இடத்துல டிஃபரன்ஸே இருக்காது. கன்ஃபார்மிட்டினாலும் அதே மீனிங் தான். பாட்டில் நெக்னா அப்டிக்கல். சொன்னேன்ல, பாட்டில் வந்து ஏன் அந்த இடத்துல குறுகலா இருக்கு, மொத்தமா கொட்டின உடனே தண்ணி விழாது, ஏன்னா அந்த இடம் குறுகலா இருக்கிறது அதுக்கு தான் காரணம். ரைட்? ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி செயல்படுது, அப்டிக்கல்னு சொல்லியிருப்பாங்க. சினோனிம் impediment, hindrance, obstruction. Antonym facilitation. ரைட்? ஏன்னா அப்ஸ்ட்ரக்ட்னா ஹிண்டர் பண்றது, தடுக்கிறது. ஸோ பெட்டரா அதை ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும், நல்லா போக வைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபெசிலிட்டேஷன், அசிஸ்டன்ஸ், ஸ்டிமுலஸ். பாசிட்டிவ் அப்படின்னா ஷார்ட்டேஜ்னு சொல்லியிருந்தேன். ரைட்? இதெல்லாம் நம்ம அங்கேயே படிக்க போய் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்குமே அப்படிதான், அங்கேயே படிக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நம்ம அந்த ரீட் பண்ணியே அந்த இடத்துல மீனிங் வச்சு புரிஞ்சுக்கிறதுனால இங்கே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னா ஷார்ட்டேஜ். சினோனிம் வந்து டெப்த், இன்சஃபிஷியன்சி, ஸ்காசிட்டி. ஆன்டனிம் ப்ரொஃபியூஷன், நிறைய இருக்கிறது. அபண்டன்ஸ், நிறைய இருக்கிறது. பிளினிட்யூட் அப்படின்னாலும் நிறைய இருக்கிறது. ஓகேவா? ப்ரொலிஃபிக் அப்படின்னா அதிகப்படியான. ப்ரொடக்ஷன் இன் லார்ஜ் அமௌண்ட். சினோனிம் ஃபெகண்ட். ஃபெகண்ட் இந்த வேர்ட் நான் இங்கே நிறைய இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ப்ரொடக்டிவ், விச் மீன்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி மீனிங். பேரன், இன்ஃபர்டைல், அன்ப்ரொடக்டிவ். ஓகேவா? யூஸே இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி. காம்ப்ரமைஸ், வீக்கேன் ஆர் புட் அட் ரிஸ்க். அந்த இடத்துல காம்ப்ரமைசிங் தி எலக்ட்ரிக் கிரிட்னு படிச்சிருப்போம். ஸோ வீக்கேன் ஆர் புட் அட் ரிஸ்க்ன்ற மீனிங். சினோனிம் ஜெப்படைஸ் அப்படின்னா டேஞ்சர் அப்படின்ற மீனிங். அண்டர்மைன்னா உன்னோட இம்பார்ட்டன்ஸ் குறைக்கிறது. இம்பெரில்னாலும் டேஞ்சர்ன்ற மீனிங் தான். ஓகே. ஆன்டனிம் ஃபோர்ட்டிஃபை அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்றது, சேஃப்கார்ட் பண்றது, ப்ரிசர்வ் பண்றது. இதெல்லாம் பாசிட்டிவ் மீனிங்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ்ல வரும் இதெல்லாம் நெகட்டிவ். கர்டைல் பண்றதுன்னா ரெடியூஸ் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். ரெடியூஸ் ஆர் கட் ஷார்ட். சினோனிம் அப்ரிட்ஜ், ட்ரங்கேட், டிமினிஷ். ஆன்டனிம் ஆர்குமெண்ட், ப்ரொலாங், ஆம்பிளிஃபை. கர்டைல்னா குறைக்கிறது, ஸோ அப்ரிட்ஜ்னாலும் குறைக்கிறது, ட்ரங்கேட்னாலும் குறைக்கிறது, டிமினிஷ்னாலும் குறைக்கிறது. அப்படியே ஆப்போசிட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றது, இம்ப்ரூவைஸ் பண்றதுன்ற மீனிங். ஆர்குமெண்ட் அப்படின்னா நிறைய பெருசாக்குறது அப்படின்ற மீனிங். ப்ரொலாங்னாலும் ரொம்ப நீடிச்சுட்டே போகுது. ஆம்பிளிஃபை பண்றதுன்னா அதிகரிக்கிறது. ரைட்? இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல படிச்ச வேர்ட்ஸ் தான், ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸ்செக்கர் அப்படின்னா கவர்மெண்ட் ட்ரெஷரி ஆர் ஃபண்ட்ஸ். கவர்மெண்ட் ட்ரெஷரி ஆர் ஃபண்ட்ஸ் படிச்சிருப்போம்ல, கவர்மெண்ட் ட்ரெஷரியில இருந்து வருது அப்படின்னு சொன்னால, அமௌண்ட் பே பண்ணுவாங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு, ஸோ அதுதான். ஃபிஸ்க் அப்படின்னா இது ஒரு ட்ரெஷரியோட நேம் தான், இதுவும் ட்ரெஷரி. ரெவென்யூ ரிசர்வ். இன்சால்வென்சி, பேங்கரப்சி, டெஃபிஷியன்ட், இது ரெண்டுமே வந்து பேங்கிங் அஃபேர்ஸோட டேர்ம். இன்சால்வென்சி அப்படின்னா ஒரு பேங்க் நஷ்டத்துல போச்சுன்னா இன்சால்வென்சி, பேங்கோ ஒரு கம்பெனியும் நஷ்டத்துல போச்சுன்னா இன்சால்வென்சி. பேங்கரப்சி அப்படின்னா பணமே இல்லாம இருக்கிறது பேங்கரப்சி. டெபிசிட்னா கம்மியா இருக்கிறது. இதெல்லாம் பற்றாக்குறைன்ற மீனிங் தான். ஸோ இதெல்லாம் இடத்துல நெகட்டிவ் மீனிங், இதெல்லாம் பாசிட்டிவ் மீனிங் மாதிரி. ஃபோர்காஸ்ட், ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு இதுதான் இதுக்கு எக்ஸாக்டான மீனிங்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அந்த கான்டெக்ட்டை பொறுத்து மாறும். ரைட்? அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்றதை பொறுத்து, வில்லுன்றது ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது ஒரு மீனிங்ல வரும், அடுத்த இடத்துல யூஸ் பண்ணும்போது வேற மீனிங் வரும். செக்குன்ற வேர்டும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்றப்போ ஒவ்வொரு மீனிங் அதை எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங்ல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். பட் அகெயின் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா வேற வேற இடத்துல வேற வேற கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். கன்சர்னும் அப்படி ஒண்ணுதான், இது பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவும் இந்த வேர்ட் யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு கிட்ட கிட்ட இருக்கிற மீனிங் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபோர்காஸ்ட் அப்படின்னா ப்ரெடிக்ஷன் அபவுட் த ஃபியூச்சர். அப்போ வந்து வானிலை அறிக்கை எல்லாம் சொல்றாங்கனால ஃபோர்காஸ்ட் தான், பின்னாடி நடக்க போறத முன்னாடி வந்து ப்ரெடிக்ட் தான் பண்றாங்க. ஓகேவா? சினோனிம் ப்ராக்னோஸ்டிகேஷன், ப்ரொஜெக்ஷன், ஆன்டிசிபேஷன். முன்னாடியே பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தீர்மானிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, கணிக்கிறது. ஆம்பிகிட்டி அப்படின்னா கன்ஃபியூஷனா இருக்கிறது. அன்சர்டனிட்டி அப்படின்னாலும் சர்டைனா இல்லாம, நிரந்தரமா இல்லாம இருக்கிறது. அன்பிரடிக்டபிலிட்டி அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது. ஷார்பன் அப்படின்னா இன்டென்சிஃபை பண்றதுன்னு சொன்னா, இங்க ஸ்ட்ராங்கர் ஆர் கிளியரர்னு கொடுத்துருக்காங்க. இன்டென்சிஃபைஸ், அசென்சுவேட்ஸ், மேக்னிஃபைஸ், இதெல்லாம் அதிகமாக்குறதுன்ற மீனிங் தான், இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படின்ற மீனிங். அலிவியேட், மிட்டிகேட், டல், இதெல்லாமே ரெடியூஸ் பண்றது. மிட்டிகேட்னா வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுன்ற மீனிங் தான். ஓகே. கமிஷனிங் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்துருப்போம். டெண்டரிங் விட நீங்க கமிஷனிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, விச் மீன்ஸ் ஸ்டார்டிங் ஆப்பரேஷன்ஸ். ஓகே. இனாகிரேஷன், இனிஷியேஷன் அண்ட் ஆக்டிவேஷன், புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. சஸ்பென்ஷனா ஹோல்ட் பண்றது, டிஸ்கண்டினியூஷன், டெர்மினேஷனா ஸ்டாப் பண்றது. ஓகேவா?
மேண்டட்டரி அப்படின்னா கம்பல்சரி, கம்பல்சரி, ரெக்வயர்டு. இதுக்கு இன்னொரு வேர்ட் கூட எழுதிக்கலாம், இன்கம்பென்ட்னாலும் மேண்டட்டரி அந்த மாதிரி மீனிங்ல தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ வேண்டாம், நெக்ஸ்ட் டைம்ல கொண்டு வரேன் அந்த வேர்டு. ஓகே, ஆப்ளிகேட்டரி, இம்பரேட்டிவ், பைண்டிங். ஓகே, டிஸ்கிரிஷனரி, ஆப்ஷனல், வாலண்டரி. இது வந்து கண்டிப்பா பண்ணணும்னு கிடையாது. ஸோ அதனால இது ஆன்டனம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ரிசால்விங், சால்விங், செட்டிலிங். ஓகேவா? சரிப்படுத்துறது அப்படின்ற மீனிங். சினோனிம், ரெக்டிஃபையிங், செட்டிலிங், அலீவியேட்டிங். ஆன்டனிம் வந்து அக்ரவேட், சரி பண்றது. அக்ரவேட்னா மோசமாக்குறது, எக்ஸாசர்பேட்டிங்னா இன்னும் மோசமாக்குறது, காம்ப்ளிகேட்டிங்னாலும் அப்படிதான், காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது ஒரு விஷயத்தை அப்படின்னா மோசமாக்கிக்கிறது. அக்ரெசிவ்லி அப்படின்னா ரொம்ப தீவிரமா, என்ன ஃபோர்ஸ்ஃபுல் ஆர் இன்டென்ஸ் மேனர். வெஹிமெண்ட்லி, அசர்ட்டிவ்லி, ரிலன்ட்லெஸ்லி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். இந்த வெஹிமெண்ட் அப்படின்ற வேர்ட்லாம் அதிகமாக நம்ம படிச்சிருப்போம், ரைட்? ரொம்பவே ரொம்பவே அக்ரெசிவா இருக்கிறது தான் வெஹிமெண்ட். ஓகே, பாசிவ்லி, மீக்லி, காஷியஸ்லி. ஓகேவா? இதெல்லாம் ஆன்டனிம். டெண்டரிங் அப்படின்னா ரொம்ப இன்வைட்டிங் பிட்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? டெண்டர் அப்படின்ற வேர்ட் படிச்சிருப்போம் நம்ம. நார்மலா டெண்டருக்கும் ரெண்டு மீனிங் இருக்கு. டெண்டர்னா ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுன்ற மீனிங், இன்னொன்னு ஏலம் விடுறது, பிட் பண்றது, இதுவும் டெண்டர் தான். ஓகேவா? ஆப்ஷன். ஓகேவா? சி AUCTION. ஓகேவா? ஸோ ப்ரொக்யூர்மெண்ட், சொலிசிட்டேஷன், கான்ட்ராக்டிங். ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா ரிப்புடியேஷன், கேன்சலேஷன், ரெஃப்யூசல். கான்ட்ராக்ட் கொடுக்கறது ஒன்று, அதை கேன்சல் பண்ற மாதிரி இன்னொரு மீனிங். அது ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. கோலோகேட்டட் அப்படின்னா சிச்சுவேட்டட் டுகெதர் இன் ஒன் பிளேஸ், ஒரே இடத்துல ரெண்டுமே இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேட்டரியும் இருக்கணும், ப்ரொடக்ஷனும் இருக்கணும், பக்கத்தே பேட்டரி கெப்பாசிட்டியும் இருக்கணும் பெட் விடுறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அதுதான் இங்க. சினோனிம், இன்டகிரேட்டட், கன்சாலிடேட்டட், சென்ட்ரலைஸ்ட். இதெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுன்ற மீனிங் தான். ஆன்டனிம் வந்து டிஸ்போஸ்டு, தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது, செக்ரிகேட் பண்ணுறது அப்படின்னாலும் அதே மீனிங் தான். டிட்டாச்ட் அப்படின்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறது. ஓகேவா? செக்ரிகேட்னா பிரித்து எடுக்கிறது. ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேற ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நாளைக்கு கண்டிப்பாக அடுத்த செஷன் கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வேற ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் இட். இன்னொரு 2 to 3 டேஸ்ல கண்டிப்பாக நம்ம லைவ் போயிடலாம். அது வரைக்கும் ரெக்கார்டட் போடுவேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி கண்டிப்பாக செஷன் பார்த்துருங்க. லைவ் வந்ததுக்கப்புறம் லைவ்ல அட்டன் பண்ணுங்க. ஸோ லைவ்ல அட்டன் பண்ணீங்கன்னா தான் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்ஸ்லாம் அப்பப்போ கேட்டுக்கலாம். ரெக்கார்டட் அப்படின்றப்ப பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். பட் அட் த சேம் டைம் வந்து டவுட்ஸை உடனே கேட்க முடியாது. அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம், நமக்கே அது மறந்துடும். ஸோ என்ன கேட்டால் லைவ்ல பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடிட்டோரியல் செஷன். பாருங்க, நாளைக்கு நான் சம்மரியும் கொண்டு வரேன். நாளைக்கு ரெக்கார்டட் இருக்குமா, லைவ் இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல. ரெக்கார்டட் தான் இருக்கிறதுக்கான மோஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு. நாளைக்கு வந்து சம்மரி கொண்டு வந்து காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு தெரியும் எப்படி சம்மரி எழுதணும். டெய்லி சம்மரி எழுதுறது குட். ஓகேவா? தேங்க்யூ.